படம் நல்ல செம்மையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு தலைவா. படம் சூப்பரா இருக்கு. நான் பெஸ்ட் மூவி இந்த வருஷம். நல்லா இருந்தேன். படம் சூப்பரா இருந்தேன். குடிக்கிறவங்க திருந்தத்துக்கான படங்க. படம் எப்படி காரு? படம் நல்ல செம்மையா இருக்கு. குடிகாரங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு படம். கண்டிப்பாக பார்க்கலாம். காமெடியும் நல்லா இருக்கு. மெசேஜ் என்ன சொல்லுங்க? ஏன்னா குடிகாரங்க ஒரு கஷ்டப்படுறாங்க. என் கூட பிறந்த அண்ணன் தான்ப்பா. அண்ணன் இதே தான் குச்சி இதே மாதிரி போயிருப்பார். போய் அவங்க ஒய்ஃபு கண்ணி எடுத்துருக்கவே ஒருத்தர் கூட போவாங்க. அவருக்கு எப்படி இருக்கும் அதுலேயே நினச்சி இன்னும் குடி ஓவராக குடிச்சு அவர் இறந்துட்டார். ஆமாம். கண்டிப்பாக அழுதுட்டு தான் வந்துட்டான். இப்போ நம்ம கதை அப்படியே இருக்கு நடத்திருக்காங்களே. இது 52 வயசு ஆகுது எனக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்த்ததில்ல. இவ்வளோ படம் பார்த்துருக்கேன். நிறைய படம் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் 80, 90 வந்த படங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி படம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்க்கணுன்னா இந்த குடிக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப. ஆமாம், கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். அவங்க பார்த்தாங்கன்னா இது தெரிஞ்சிடுவாங்க. வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒய்ஃபு, அவங்க அதோடைய இது தெரியும் அவங்களுக்கு. உணர்வு சேர்ந்தது நல்லதுப்பா. அது கரெக்டாக கண்டிப்பாக போட்டிருக்காங்க. அது வேறு சொல்ல என்ன சொல்கிறது ஒன்றும் தெரியல இருக்கு. தேங்க்ஸ். இது வந்து ட்ரிங்க் அடிக்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான படம் தான். ட்ரிங்க் அடிக்ட் ஆகி அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, குடிக்க அடிமையாகி. ஸோ அவங்க வந்து எப்படி அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு படம் தான். நல்லா தான் இருக்குது. கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த டிஅடிக்ஷன் சென்டரு அந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆகும் படம். அது நார்மலாக அதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வச்சுப்பாங்க. இங்கே இதுக்குள்ளே இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாம் அவங்களுக்கு தோணும். பட் ஆனால் நார்மலாகவே வந்து அதை பற்றின இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும். இவங்க அந்த டீட்டெயிலாம் எப்படி இவங்க அவ்வளோ இதாக எடுத்தாங்கன்றதே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எங்கேயுமே வந்திருக்காது. டிஅடிக்ஷன் சென்டரை பற்றின ஒரு படம் இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரியான ஞாபகம் இல்லை. நல்லா எடுத்திருக்காங்க. ஓடிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஆக்சுவலி அவங்க குடிகாரங்க அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷன் ஓடும். கண்டிப்பாக ஓடிடும். படம் ஹிட் ஆகிடும். ஆமாம், படம் சூப்பராக இருக்குது தலைவா. பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாங்க இந்த படத்தை. சரிங்களா, தனிப்பட்ட விதமாக இல்லை, ஃபேமிலியோட வந்து அழகாக பார்க்கலாம். இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. சரி, ஒரு ஜென்ட்ஸ் தான் பார்க்கணும்லாம் கிடையாது. குடிக்கிறவங்க இனி குடிக்காதவங்க கூட வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஏன்னா குடிச்சா என்ன ஆகும், குடும்பம் என்ன பிரச்சனை இருக்குன்றது அப்படியே பியூராக காட்டிக்கிறார் தலைவர். உண்மையாக டைரக்டருக்கு பயங்கர நன்றி சொல்கிறேன் நான். ஏன்னா நான்லாம் வந்து இது என்ன சொல்கிறது பார்த்துமே வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குடிக்கிறவங்க திருந்தத்துக்கான படங்க. ஆனா இந்த படம் மாதிரி பார்த்தது இல்லைங்க. ரியல் லைஃப்ல திருந்துறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. அந்த ஹோமேஜ் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக கட்டிக்கலாம். இங்கே குடிக்கிற தீமங்க போடுறாங்க, அங்கேயும் கொடுமையாக நடக்குது. அது மாறுறாங்களா? இல்லை, அங்கே கொடுமைலாம் நடக்கலைங்க. அவங்களோட லைஃப்பை வந்து திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸாக தான் அந்த இடம். கொடுமைலாம் படுத்தலாங்க. சொல்கிறது அப்படி தான் வெளியே வந்து சொல்கிறாங்க, நான் ரொம்ப அடிக்கிறாங்க, துன்புத்துறாங்க. அது வந்து அவங்க நடந்துக்கிறத பொறுத்துங்க. திருந்தணும்னு நினச்சி போகிறவங்க வந்து அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஏற்றுப்பாங்க. நான் திருந்த மாட்டேன், நீ என்ன இப்படி பண்ணுறதுன்னு பண்ணுறவங்க தான் அடிபடுறதாங்க. அதனால் இங்கே ஒன்றுமே இது இல்லை. கண்டிப்பாக அங்கே போய் திரும்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நல்லா இருக்காங்க. எங்கள் ரியல் லைஃப் மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன்? குடிக்கிறவங்க தாங்க பார்க்கணும். குடிக்கிறவங்க திருந்தணுன்றதுக்காக பார்க்கணும். படம் ஃபுல்லாக கண்ணீராக தான் சார் இருந்தது. செமையாக இருந்தது சார். அவங்க ஆமாம், இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிகாரங்களாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும். ஆமாம், இப்போ எனக்குமே நான் டிஅடிக்ஷன் சென்டர் போயிட்டு வந்தவன் தான். ஒரு 10 இயர்ஸ் நான் பயங்கர ட்ரிங்க் அடிக்டாக இருந்து எங்கள் வீட்டில் வந்து என்னென்னமோ பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் மீஞ்சூரில் இருக்குது, கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு 4 மாதம் நான் அங்கே உள்ளே இருந்துட்டு தான் வந்தேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுக்கப்புறம் சரி என்னடா அது நம்ம இதெல்லாம் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி 3 வருஷம் ஆகுது இப்போ குடியை விட்டு. 2021 போனேன். ஒரு 4 மாதம் இருந்தேன். அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு 3 வருஷம் அது குடிக்காமல். என் கூட ஒரு அந்த பேட்ச் மாதிரி இருக்கும். அது காட்டுவாங்க உள்ளே ஒரு 40 பேர் 50 பேர் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு 2 பேர் தான் இப்போ வரைக்கும் குடியாமல் இருக்கோம். இது எல்லாருமே திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது. சரி அதுதான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். பட் ஆனால் நல்லா தான் இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. பயங்கர செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கனெக்ட் ஆகிடுச்சு. என்னடா இது
இப்போ நம்ம குடிக்கும் போதும் நம்ம ஃபேமிலி இப்படி தானே இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எமோஷனல் கனெக்டாக இருந்தது. ஆமாம் எனக்கு பயங்கர நான் வந்து தளபதி படம் தலை படம் இந்த 2 படத்தை தான் ஃபஸ்ட் ஷோவே வருவேன் என் லைஃப்லேயே. அந்த ரெண்டு பேரை தவிர ஃபஸ்ட் ஷோ வந்தது வந்து வாண்டடாக புக் பண்ணி படத்துக்கு போகணும் அப்படின்னு வந்தது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது படம். உண்மையாக நல்லா இருக்குண்ணா, படம் அருமையாக இருக்குது. நானும் ஒரு ஏஐ மெம்பர் தான். இது ஏஐ மெம்பரை பற்றியும் சென்டரை பற்றியும் நல்லா ஒரு விளக்கி சொல்லியிருக்காங்க. குடியை விடுறதுக்கு ஒரு குடிநோயாளிலாம் இதை வந்து பார்க்கும்போது நல்லா விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்த்தோம்னா அவங்களும் ஒரு சென்டர், அதுக்கப்புறம் ஏஐ மீட்டிங் இருக்குது, இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கும். லேடிஸும் சேர்த்து விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 20% குடியை விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடிகாரம் நல்லா பார்க்கலாம். அந்த படத்தை பார்த்து திருந்துறதுக்கு வர வாய்ப்பு. நன்றி. படம் சூப்பராக இருக்குது. இல்லை நானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடியில் பாதிக்கப்பட்டு இது மாதிரி ஒரு டிஎடிக்ஷன் சென்டரில் இருந்து 2015 கிடச்சி நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் குடிக்காமல் இருக்கேன். இது நல்ல ஒரு அவேர்னஸ் படம். வெளியே நிறைய பேர் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி மெசேஜ்லாம் தெரில. ஒரு மீட்டிங் இருக்குது, சிகிச்சை மையம் இருக்குது, நிறைய பேர் தெரியல. இது வந்து மக்களுக்கு வெளியே ஒரு விழிப்புணர்வு வரும். நிறைய பேர் இதிலேருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ இந்த படம் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி குடியினால் கஷ்டப்பட்டு ஒரு 40-50 பேர் இந்த படத்துக்கு வந்திருக்கோம். இது நல்ல ஒரு சொசைட்டிக்கு நல்ல ஒரு படம், மெசேஜ் கொடுக்குற படம். உண்மையாக இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போவோம். இன்னும் நல்லா இருக்குது. வாய்ப்பு கொடுக்குறேன். நான் பெஸ்ட்டு மூவி நான் இந்த வருஷம் எல்லாருமே பார்க்கலாம், பார்க்க வேண்டிய ஒரு படம் எல்லாருக்குமே செம்ம. ஆமாம், நம்ம ரியல் லைஃப்பை அப்படியே எடுத்துருக்கோம் அந்த படம். பெஸ்ட்டு மூவி இந்த வருஷம். மணிகண்டன் சூப்பராக நடிச்சிருக்கு. ஆக்டிங் பயங்கரம் மிரட்டிடாரு. கிளைமேக்ஸ் சரி, காமெடி சரி பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக போகணும். ஆமாம், சென்டிமெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் பயங்கரமாக இருக்குண்ணா. இல்லை ப்ரோ, என்ன சொல்ல வராங்க? குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனைகள் முக்கியமாக இந்த பிரச்சனை தான் கொண்டு வந்திருக்காங்க. இது நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன். மணி தான் மேட்ரு. மணி தான். மணினா ஒன்றுமே இல்லைன்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாருண்ணா. இல்லை நீங்களும் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஃபேவரட்டான மூவி. சூப்பராக இருக்கும். நல்லா இருந்ததுண்ணா, படம் சூப்பராக இருந்ததுண்ணா. ஒரு இந்த சொசைட்டி அவனை எப்படி கடங்காரனா மாற்றுன்னு சூப்பராக சொல்லி நல்ல மெசேஜ் கொடுத்து கிளைமேக்ஸ்லாம் பக்காவாக போய் சூப்பராக முடிச்சிருக்காங்கண்ணா. யூமசன். ஆமாம், ஸ்க்ரீன் பிளே தானே. அது எப்படி அவன் அந்த சூழ்நிலை அவனை எப்படி கொண்டு போகுதுன்றதை கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அவன் எதனால அப்படி உள்ளே வரான், அந்த கடங்காரனா அவன் எப்படி ஆகுறான்றத கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. அவனோட சுச்சுவேஷன் தான் அப்படி கொண்டு போயிருக்கு. அதை தான் அவங்க பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. எதனாலலாம் அவன் அப்படி போகிறான் அப்படின்றதுக்கா. அவங்க அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் பக்காவாக கூட்டு போகிறாங்க. அந்த இது காமெடியே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்ததுண்ணா. தேங்க்யூ. இல்லை, ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடிக்காரனுடைய சிம்டம்ஸ் என்னென்ன பண்ணோம் அத்தனையும் அவர்கிட்ட இருக்குங்க. ஒரு ஃபேமிலி, அதாவது அந்த குடிச்சிட்டு அவருடைய அந்த ஒரு அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது பாருங்க, அந்த தாடியெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் வந்து ரியலாக இன்னைக்கு லைஃப்பில் நடக்கிறது தான். ஸோ இது சூப்பர் ஆக்டிங்கு, நல்லா இருக்கு. காமெடின்னு இல்லை, அந்த எப்படி சொல்கிறது, அது காமெடின்னா அது வேற லெவலில் இதெல்லாம், அதான் ரியாலிட்டியே காமெடி, அவ்வளோதான். ஸோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்ல எமோஷனாக இருக்கு, ரொம்ப ஃபீலிங்கு. அதான் குடிக்கிறவங்கள பற்றி எடுத்திருக்காங்க ப்ரோ. அதான் ஃபேமிலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது என்ன ஏதுன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எதுவும் இல்லை, படம் சூப்பராக இருக்குது. ஓவராலாக நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? அதான் மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க அது தெரியல. கன்வே பண்ண நினைக்கிறேன். குடிக்கூடாதுன்றாங்க, குடிச்சா என்ன ப்ராப்ளம் சொல்ல வராங்க. அப்படிலாம் தெரியல. நான் நல்லா இருந்தது, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்த்தேன். குரு சோமசுந்தரம் எப்படி பண்ணியிருக்காரு ஹீரோ சார்? ஆக்ட் நல்லா பண்ணியிருந்தார், நல்லா இருந்தது பார்த்தேன். காமெடியாக போதா படம்? நகைச்சுவைலாம் நல்லா இடத்துல செம்மையாக கிளிக் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது, பார்த்தேன் நான்.